எதுக்கு நிறுத்துறீங்க? இது நோ என்ட்ரி. எப்போலேருந்து? காலையில இருந்து. விளையாடுறீங்களா? உங்க இஷ்டத்துக்கு திடீர்னு நோ என்ட்ரின்னு பப்ளிக் எங்களுக்கு எப்படி தெரியும்? சரி அதெல்லாம் போட்டோம். ஹெல்மெட் இல்லாம வந்திருக்க? சரி ஹெல்மெட்டை விடுங்க. நீங்க உண்மையான போலீஸ்காரனா எப்படி நம்புறது? யூனிஃபார்மை பார்த்தா தெரியலையா? என்னங்க நீங்க இந்த மாதிரி போலி யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு சென்னையிலே 4 இடத்துல திருட்டு சம்பவம் நடந்திருக்கு. இதெல்லாம் பெரிமேட்லயே கிடைக்குது. என்ன அது? இத பாரு, பேட்ச் பாரு. அது பக்கத்து கடையில் வாங்கியிருப்பீங்க. அடங்க மாட்டானே. ஐடி கார்டு பாக்குறியா? என்னங்க நீங்க இவ்வளவு அப்பாவே இருக்கீங்க? உங்களுக்கு என்ன ஐடி கார்டு வேணும் கேளுங்க. சாதாரண போலீஸ் கான்ஸ்டபிள்லேருந்து கமிஷனர் வரைக்கும் எல்லா ஐடி கார்டும் கிடைக்குது. என்ன ஒன்று பிளாங்கா இருக்கும், நாம தான் சீலு கையெழுத்து போட்டுக்கணும். அங்க பாரு, ஜி போட்ட வண்டி நிக்குது பாரு. அட நீங்க வேறங்க, இந்த மாதிரி ஜி போட்ட வண்டியெல்லாம் மொத்தமாக பல்காக ஏலத்தில் விடுவாங்களாம். அதில் ஏதாவது ஒன்று ஏலத்தில் எடுத்துருப்பீங்க, இல்லை தள்ளிக்கிட்டு வந்திருப்பீங்க. எப்படி சொன்னாலும் நம்ப மாட்டானே. என்ன சொன்னா நம்புவான்? நான் உண்மையான போலீஸ்காரன்னு எப்படி சொன்னாதான் நீ நம்புவ? நீங்கள் உண்மையான போலீஸ்காரர் தான் நான் நம்புறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இந்த மரம் இருக்குல்ல, இந்த மரத்து மேலே நான் உண்மையான போலீஸ்காரர், நேர்மையான போலீஸ்காரர் நீங்கள் சத்தியம் பண்ணுங்க. நீங்கள் உண்மையான போலீஸ்காரர் நான் நம்பிடுறேன். இது அசோக மரம், இதுல போய் சத்தியம் பண்ண சொல்ற? ஐயோ கணத்துல போட்டுக்கோங்க. ஆத்தா பாவம், அவர் ஏதோ தெரியாம சொல்லிட்டாரு, மன்னிச்சிருங்க. இதுல விசேஷம் என்னன்னா, நீங்க இந்த மரத்து மேல பொய் சத்தியம் பண்ணீங்க, ரத்தம் கக்கி செத்துருவீங்க. எனக்கு ரத்தனால அலர்ஜி. நீ ஹெல்மெட் என்ன ஸ்கூட்டரே இல்லாம போ, நான் வரேன். இவ்வளோ அப்பாவியா இருக்கிறாரு. அப்போ இவர் உண்மையிலேயே நிஜ போலீஸ்காரர் தான். தேவையில்லாம இவரை போய் கலாச்சிட்டோம். ஐயோ அம்மா, அவன் உங்களுக்கு பண்ண கொடுமையை என்னால நினைச்சே பார்க்க முடியல. இவ்வளவு கேவலமா நடந்துட்டு இருக்கா. நீங்க அவனை சும்மா விடக்கூடாது. ஆமாமா, நீங்க என்ன பண்ணுங்க, சும்மா அவனை விடாதீங்க. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, நாங்க இருக்கோம், கவலைப்படாதீங்க. டேய் திரும்படா. எங்கக்கு பாஸ்? அச்சே திரும்ப. அப்படி சொல்லுங்க. டேய் அப்பாராவ், அந்த ரீல் ரமணமாவை பார்த்த உடனே பைக் வந்தபடி கண்ணா அப்படின்னாலும் கேவலமா திட்டம். இப்பதாண்டா அவங்க கோவம் வந்து உன்னை கத்தியால குத்த வருவாங்க. டேய் ஏன்டா பயப்படுற? இந்த பார், அவங்க கிட்ட வரும்போது ஜடார்னு திரும்பிடு. இந்த டம்மில தான் குத்துவாங்க. இத பாரு பாராவ், டைமிங் ரொம்ப முக்கியம். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, மிஸ் பண்ணிடாத. ஓகே பாஸ். நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க, சரியா? உங்க மண்டையில மண்ணெல்லாம் வாரி போட்டிருக்கான். பண்ணி தான் மண்ணுல கிடக்கும். உங்களை அந்த ரேஞ்சு கொண்டு வந்துட்டால. யோசிச்சு பாருங்க. இல்லம்மா, நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? அவனை நல்லா குத்தி கொலை பண்ணணும். பாஸ் ஓகே. ஆமாமா, அதனால நீங்க என்ன பண்ணணும்? நாங்க இருக்கோம், தைரியமா குத்தி கொலை பண்ணுங்க. அப்பாராவ் ரொம்ப தப்பு. இந்த ரமணம்மா உன்னோட வயசுல ரொம்ப மூத்தவங்க. பெரியவங்களை இந்த மாதிரி மரியாதை குறைவா பேசுறது ரொம்ப தப்பு. నా పేరెంట్సే నాకు పెద్ద మనుషులు. ఈ రమణమ్మ నాకు పెద్ద మనుషులు కాదు. కరెక్ట్. அப்பாராவ், இவங்க உன்னோட தாய் மாதிரிப்பா. பாவம் இல்லையா? మా అమ్మ ఇంత ఓల్డ్ కాదు. మా అమ్మ మహాలక్ష్మి టైప్ లేడీ. మా అమ్మ నవ్వుతే కన్నத்துல అందంగా కుళి இருக்கும். இந்த அம்மா நவுத்த கன்னத்துல பள்ளம் இருக்குது. ஈ அம்மா நான் அம்மா ஆக முடியாது. என்னமா இது? அப்பாராவ் உங்களை கண்டபடி பேசுறான். நீங்க திருப்பி அவனை 4 கேள்வி கேளுங்க. கேளுங்க கேளுங்க. அப்பாராவ் சொல்றதுலயும் நியாயம் இருக்கே. அவங்க அம்மா என்னை விட அழகா இருப்பாங்க போல இருக்கு. பாவம், அவன் எப்படி கோச்சுக்கிறது? இந்த காலனில ஒவ்வொரு வீடா போய் ஓசி சோறு தின்ட்டு வர கேவலமான ஜந்துன்னு சொல்றாம்மா. నేను ఎంగయా சொன்னேன். டேய் சொன்னடா. அப்ப சொல்லல? சொல்லல. டேய் சொன்னடான்றேன். சொன்னேன்றேன். வேலை சுலபமா முடிஞ்சு போச்சு. டேய் அடிக்கடா கொய்யா. இனிமேல் பேச வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ ரியாக்ஷன்ஸ் மட்டும் கொடுத்துட்டு அவங்களோட ஆத்திரத்தை கலரி எப்படியாவது அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கொலவெறியை தூண்டி ஒன்ன குத்த வைக்கணும். இதெல்லாம் தேவையா?
தேவை. அவங்க குத்தணும், நீ கத்தணும். யார் குத்தினாலும் கத்துவேன். இந்த லோலாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லடா கொய்யா. அச்சு பிச்சு. திஸ் இஸ் டூ மச். பிச்சிருவேன் பிச்சு. ஏய் ரமணமா, ஒரு பெரிய ராட்சசின்னு எவ்வளவு தைரியமா சொல்ற தெரியுமா இந்த அப்பா ராவ்? சூர்பனக மாதிரி உங்க மூக்க இருக்காம விட மாட்டேன் அப்படின்னு அப்பாராவ சொல்றான். கிழடு தட்டி போன வயசுல இந்த கிளாமர் தேவையா அப்படின்னு அப்பா சொல்றான். இது என்ன ஜென்மம் இன்னும் உயிரோட இருக்குன்னு அப்பா ராவ் கேக்குறான். எங்கெங்கயோ என்னனோ ஆக்சிடென்ட் நடக்குது, அதுல ஒண்ணுலயுமே மாட்டாம நீங்க எப்படி தப்பிக்கிறீங்க அப்படின்னு அப்பாராவ கேக்குறான். அதுவாது பரவாயில்ல, இதோட ரொம்ப கேவலமா கேட்டுட்டான். கேளுங்க என்னது? அந்த அம்மாக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையா, அப்படி ஆகலைன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவன் கேக்குறான். அதுக்கும் மேல ஒண்ணு கேட்டான். கல்யாணம் ஆகலனா கூட பரவாயில்ல, இவங்க குழந்தைங்க எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு அப்பா ராவ் கேட்டான். அது மட்டுமா, கட்டின புருஷனை இவங்களே காலி பண்ணிட்டாங்கன்னு காலனி பூரா கதை கட்டி விட்டுருக்கான் இந்த அப்பாராவ். போற ஒரு வழியில இருக்கிற கல்யாண பத்திரிகை எல்லாம் பொறுக்கி எடுத்துக்கிட்டு அந்த கல்யாண மண்டபத்துக்கு போய் ஓசி சோற தின்னுட்டு அங்க இருக்கிற பன்னீர் சொம்ப திருடிட்டு வர திருட்டு கேள்வி. ஐயோ, உங்களை போய் திருடின்னு சொல்லிருக்கான் பாருங்களேன். ஆயிரம் இருந்தாலும் அந்த டூப் தர்மாம்பா தான் மேலு. அவங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடலாம். அவங்க தங்கம், இவங்க ரம்பம். என்ன விட அவ வசதியா? எதை சொன்னாலும் நான் பொறுத்துக்குவேன். ஆனா அந்த டூப் தர்மாம்பாவோட பெருமையை பேசினாங்க, அவங்கள கொல்லாம விட மாட்டேன். கொலை பண்ணாம விட மாட்டேன், விடவே மாட்டேன். என்ன சத்தத்தையே காணோம்? அப்பா ராவ் கத்தாமியே செத்துட்டானா இல்ல பயத்துல குத்தாமியே செத்துட்டானா? ஏச்சி, முதல்ல லைட்ட போடு. ஏய், என்ன ரெண்டு பேரும் காணோம்? ஒருவேளை கொலை பண்ணிட்டு பாடியை கையோட எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்படி இருந்தாலும் ரத்தம் இருக்கணுமே, எந்த சூடுமே இல்லையே. ஏய் ரூபா, பேசாம நம்ம கிறிஸ்டல் பால்ல பார்க்கலாம். அதுல அவங்க எங்க இருப்பாங்க தெரிவாங்கல? ஏய், அது என்ன கிறிஸ்டல் பாலா இல்ல கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிற மானிட்டரா? அதுல எப்படி தெரியும்? அடிச்சி சும்மாரு, அவ சொல்றது கரெக்ட். வா போய் பாப்போம். என்ன கொலை பண்ணுன்னு தூண்டதே அந்த 3 பேர் தான். ரூபா, தீப்தி, கௌஷிக். అవును సార్, ఈ అమ్మ మా అమ్మ మహాలక్ష్మి. ఇవங்க ఎందుకు என்ன கொலை செய்யணும்? அந்த 3 பேருக்கும் என்னையும் பிடிக்காது, அப்பாராவையும் பிடிக்காது. ஒரே கல்ல 2 மாங்க அடிக்க பார்த்திருக்காங்க. நானும் அப்பாராவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சார். சார், நீங்க உடனே இவங்களை அரைச்சி உள்ள போடணும் சார். அவங்களோட சேர்த்து முக்கியமா அந்த கிறிஸ்டல் பால் இல்ல, அதையும் தூக்கி லாக்அப்ல போடுங்க. சார், நீங்க இமிடியேட்டா அவங்கள அரெஸ்ட் பண்ணலனாக்கா அவங்க நாங்க தப்பிச்சு வந்ததுக்கும் எங்களை பழி வாங்கறதுக்கும் துரத்திக்கின்னு வருவாங்க. ப்ளீஸ். சரி கிளம்புங்க போலாம். யோ 203 ஜீப் ரெடி பண்ணு. உன்னோட கிறிஸ்டல் பால் நம்மள எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு பாத்தியா? கிறிஸ்டல் பால்ல பார்த்ததெல்லாம் நிஜமாவே பலிக்கும்னு இவ சொல்லுவாளே. போச்சு போச்சு, நிஜமாலுமே இப்ப போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ண போறாங்க.
10 வருஷமா நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யற பரந்தாமன் அங்கே இங்கே நடக்கிறத நான் பல தடவை பார்த்திருக்கேன். சரி, ஃபைல் எடுக்க போறான் இல்ல அடுத்த செக்ஷனுக்கு போறான்னு சொல்லி நானும் கண்டுக்காம விட்டுட்டேன். நேத்திக்கு எனக்கு சந்தேகம் வந்து அவன் நடக்கும்போது அவனை நிறுத்தி என்னடா பண்றேன்னு கேட்டா, என்ன சார் தூக்கத்துல நடக்கும்போது டிஸ்டர்ப் பண்றேங்கிறான் அவன். உனக்கு தெரியுமா தெரியாதா சொல்லு. சார் எனக்கு தூக்கத்துல நடக்க தெரியாது சார். Ridiculous fellow. நான் பரந்தாமன் தூக்கத்துல நடக்கிற விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்டேன். தெரியாது சார். நடக்கிறப்ப சிரிப்பான். சரி. இப்பதான் புரிஞ்சுது தூக்கத்துலயும் சிரிக்கிறான்னு. இந்த ஆடிட்டர் சரோஜா நம்ம ஆபீஸ்ல இருந்த நேரத்துல இந்த ஆள் 4 தடவை அந்த அம்மாக்கு முன்னாடி நடந்து போயிட்டு வந்திருக்கான். அவங்க என்ன போட்டு கொடாஞ்சு எடுத்துட்டாங்க. இந்த பரந்தாமனால என்னோட தூக்கம் டோட்டலா போச்சு. ஏய் புளுகிரி பாஸ்கர், நீ எப்ப ஆபீஸ்க்குள்ள வந்து ஒண்ணே உள்ள விட்டு பியூர் புளுகிரி பாஸ்கரை பார்க்கணும்னு சொல்லிட்டு தானே இப்ப வர்றேன். ஆபீஸ் முழுக்க புளுகிரி பாஸ்கர் யாருன்னு தெரியணும்னா சொல்லு. ஆள்ல நின்னுட்டு ஓன்னு கத்துறேன். சார் பேர கேள்வி வித்தியாசமா இருக்கு. யார் சார் அந்த புளுகிரி பாஸ்கர்? ரொம்ப முக்கிய நாடகம். போமே போ வேலை செய்ய போமே. இங்க எதுக்குடா வந்த நீ? என்னடா ஆபீஸ் நடத்துற நீ? இந்த போன்லயே கேட்டிருக்கலாம். அடா படுபாவி, எங்க ஆத்து குழந்தை கண்ணை கசக்கிட்டு உட்கார்ந்துருக்காடா. போன்ல ஓன்னு அடுக்கிறான். ஏய் யார் அந்த சரோஜா? அவன் சீனிவாசன் குழஞ்சு பேசணும். ஏய் சரோஜாவும் ஸ்ரீனியும் 2 பேருமே ஸ்கூல் டைம் ஃப்ரெண்ட்ஸ்டா. அவங்க சகஜமா பேசிக்கிறாங்க. அது நம்ம ஜெயஸ்ரீ பார்த்து என்னெல்லாமோ கற்பனை பண்ணி தேவையில்லாம சீனை கிரியேட் பண்றா. அவ்வளவுதான். எனக்கு எல்லாம் தெரியும்டா. என்ன தெரியும்? உன் ஆபீஸ்ல எல்லாரும் செய்யற ஊழல அந்த ஆடிட்டர் சரோஜா கேட்காம இருக்கணுங்கிறதுக்காக அவளை சரி கட்டணும்னு நினைச்சு நீ இந்த சீனை யூஸ் பண்ற. டேய் அதுல பலியாகிறது எங்க ஆத்து பொண்ணு ஜெயஸ்ரீ. என் ஆபீஸ்ல 1008 விஷயங்கள் நடக்கும். அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். தலையிடாத. அவ்வளவுதான். டேய் ஏண்டா எங்க ஆத்து குழந்தைய விட உனக்கு உங்க ஆபீஸ் பெருசா போச்சா? என்னடா பண்ணுங்கிற? தெரியுமே, உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா, சீனிவாசன் டெல்லிக்காரியும் ஆபீஸ்ல உட்கார்ந்து டூயிட் பாடிட்டு இருக்காடா. பாடுறாங்களா? வெரி குட் வெரி குட். எப்படி நான் கேட்காம மிஸ் பண்ணிட்டேன். சூப்பர். எப்பவுமே வரும் கேளு. சீக்கிரம். டேய் 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 எல்லாரும் கண்ணில் மண்ணை தூவிட்டு அவ 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அப்ப தாண்டா உனக்கு இந்த விஷயத்தினுடைய சீரியஸ்னஸ் தெரியும். ஆமா சார், ஆமா. பியூனு கூட அப்படிதான் சொன்னான். ஆடிட்டிங்க்கு இந்த ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்சா இப்போ என் வாழ்க்கையே போட்டு ஆட்டுறாளே. இத பாரு ஜெயஸ்ரீ, நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்ல. அவங்க 2 பேரும் என்னன்னா நிறுத்துறா. ஜெயஸ்ரீ எப்படி காப்பாத்துறது எனக்கு தெரியும். நான் முடிவு பண்ணிட்டேன். டேய் வாஸ், என் முடிவை யாருக்காக நான் மாத்திக்க முடியாது. நீ சீனியை டைவர்ஸ் பண்ணாதான் அவனுக்கு புத்தி வரும். வக்கீல் சுந்தரமூர்த்தியை நான் உடனே போய் பார்க்குறேன். ரொம்ப நாளா கேஸ் இல்லைன்னு வழியில் என்னை பார்த்து வருத்தப்பட்டேன். இந்த டைவர்ஸ் கேஸ் அவனுக்கு கிடைச்சதுன்னா வெள்ள மாதிரி. அவங்க 2 பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா பழகிட்டு இருக்காங்க. அவசரப்பட்டு நீ அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்ப ஜெயஸ்ரீயோட லைஃபை நீ ஸ்பாயில் பண்ற. டேய் உனக்கு நான் சொன்னா புரியாது. வா நேர்ல காமிக்கிறேன். எழுந்துரு. வா வாடா. ஸ்ரீ, சென்னைக்கு வந்து உன்னை மீட் பண்ணது நல்லது போச்சுடா. என் சொந்த அண்ணன் மோகன் என் கல்யாணத்தை பத்தி நினைக்க போறதும் இல்ல, இனிஷியேட் பண்ண போறதும் இல்ல. ஐயோ சரோ, நீ ஏன் இவ்வளவு வருத்தப்படுற? என்னோட அண்ணன் ஸ்தானத்துல இருந்து நீதான் ஸ்ரீ என் கல்யாண விஷயமா எங்க அப்பா அம்மா கிட்ட பேசணும். சரோ, எப்போ நீ என்ன உன் அண்ணன் மாதிரின்னு சொல்லிட்டியோ, இனிமேல் உன் கல்யாணம் என் பொறுப்பு. உன் அறிவுக்கும் அழகுக்கும் ஏத்த மாதிரி ஒரு பையனை தேடி கண்டுபிடிச்சு நான் கொண்டு வந்து நிறுத்துறேன். தேங்க்யூ ஸ்ரீ. ஜெயஸ்ரீ கிட்ட இந்த விஷயத்த சொன்னா போதும், அவளும் உங்க அம்மாவும் சேர்ந்து நல்ல வரன்களா தேடி கொண்டு வந்து கொட்டிடுவாங்க. அதே மாதிரி நட்டு சித்தப்பா இதே வேலையா அலைஞ்சு ஒரு சூட்டபிள் பாய உனக்காக கொண்டு வந்துருவார். அவருதான் கல்யாணம் பண்ணிக்காம கழுத மாதிரி அலையறாரே தவிர அடுத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருந்தா அவருக்கு அவ்வளவு ஆர்வம். இடிச்சே கொள்றேன். வாங்க வாங்க. ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? என்ன விஷயம்?
இல்ல நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா பழகுறீங்க அப்படின்னு சொன்னேன். அப்படிலாம் இல்ல, அவங்க பழக்கமே வேற மாதிரின்னு இந்த விபி சொன்னேன். அதான் நீங்களே வாங்க, நேர்ல வந்து பாருங்க அப்படின்னு கூட்டிட்டு வந்தேன். இல்லையா இது? சார், இவங்கள போய் தப்பா சொல்லிட்டீங்களா சார்? நான் சொன்னேன். சொன்னீங்களே, அந்த பாசமலர்களை பாருங்க சார். எதையும் முழுசா தெரிஞ்சுக்காம பேசப்படாதுன்னு இப்பவாது புரிஞ்சுட்டீங்களா சார்? சாரி. சரோஜா, உங்க கல்யாணத்தை பத்தி இந்த ஆபீஸ்ல நாங்க டிஸ்கஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதனால இந்த கணக்கு வழக்குல எதனா முன்ன பண்ணிருந்தேன்னா டிலீட். அப்பாராவ், அப்பாராவ், டேய் அப்பாராவ், இவ்வளவு நாள் காலையில் இருக்கிற எல்லாரையும் முறைச்சேன். இப்போ தேமேன அப்பாவே உட்காந்துருக்கிற பிள்ளையாரையே முறைக்கிறேடா. எதுக்குடா வீணா அவரை சீன்ற? டேய், பேசாம எழுந்து போய் மேலே ஓவர் டேங்கை க்ளீன் பண்ணுறா. டேய், அங்கே பாரு சாக்கடை அங்கங்கே அடைச்சிட்டு இருக்கு, போய் க்ளீன் பண்ணு. போடா, எழுந்துடுறா சோம்பேறி பையன். பிள்ளையார் தயவு இல்லைன்னா பொழப்பு நாரி போயிருண்டா, புரியுறதா? டேய், இவர்கிட்ட உன் வேலையெல்லாம் காமிக்காதடா, எழுந்துடுறா, எழுந்துடு. 24 மணி நேரமும் இவனை ஏதாவது வேலை வாங்கிட்டே இருக்கணும். ஒரே இடமா இவனை இருக்க விடக்கூடாது. டேய், ஜவாலி காலனியே கலிச்சு காலனி ஆக்கிடாதடா நீனு. గణపతి చూస్తావా? ఆ ఢిల్లీ తేవాంగు ఏమి చెప్పారు చూస్తావా? ఈ కాలనీ మనిషి అంతరికం ఈ అపారా మీద గాండు. అదికి ఏమి రీజన్ తెలుసా? ఈ అపారావుకు ఒక పర్మనెంట్ జాబు లేదు, పర్మనెంట్గా ఒక శాలరీ లేదు. ఏ అంటే నేను ఒక అనాథ. ఉంకళ విట్ట ఎనకు యారు ఇరుకాను. నేను ఏమి పావ సెంజేను? స్మాల్ స్మాల్ జాబు, స్మాల్ స్మాల్ కమిషను. ఆ బ్రహ్మ నా తల మీద సరియా ఎడదలేదు. గణపతి, నాకు ఒక కన్ఫర్మ్డ్ పర్మనెంట్ పని కావాలి. నీకో మనసు వచ్చా అది నడకం. సెక్యూరిటీ అక్కడ చూడు, சார் எப்படி இருக்காரு? பேஷா இருக்கார். ఆ వాచ్మ్యాన్కు హాయా సిట్టింగ్ జాబు, చాలా ఈజీ వర్క్. ఆ జాబు నాకు కావాలి. నేను ఒక ஐடியா செஞ்சு ఆ వాచ్మ్యాన్ రిమూవ్ பண்றேன். அதுக்கு உங்களோட పరిపూర్ణ కటాక్షం నాకు కావాలి. ఓకేయా గణపతి గారు? ఆల్ ది బెస్ట్ అప్పారావు. మీరు చాలా మోడర్న్ అయిపోయినారే గణపతి గారు. థ్యాంక్ యూ సో మచ్. ஏன் பாரதியாரே, எனக்கு தான் டென்ஷன் நடந்துட்டு இருக்கேன், நீங்க ஏன் நடக்கிறீங்க? அது இல்லை செல்லம்மா, என்னையே சென்டர் பாயிண்ட வச்சு ப்ளே பண்ணிட்டாங்களா அவங்க?
இவங்க மொத்தம் வெள்ளைக்காரன் காலத்துல இருந்தாங்கன்னா அவங்களே பதறி போய் இந்தியா விட்டு ஓடி போயிருப்பாங்க. இப்ப நான் வர்றதும் பொய், நீ சொல்றதும் பொய்ன்னு ஒரே ஸ்டோக்கு 2 காய் அடிச்சிட்டாங்களே. ஆமாம் பாரதியாரே, நீங்க சொன்னதா சொல்லி அவங்க நினைச்சதை சாதிச்சிருவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கவலைப்படாத சொல்லம்மா, அவங்க வழியிலேயே போய் அவங்கள அடக்க நான் ஒரு வழி வச்சிருக்கேன். என்ன வழி ஐயா? வெயிட் அண்ட் see.